ஓம் குருபியோ நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. நேற்று 2 விஷயங்களை நீங்க முக்கியமா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ராமபிரானுக்கு சீதைக்கும் இரட்டை குழந்தைகளாகத்தான் பிறந்தார்கள். அதுல குசலவன் என்றும், அதுல தர்பையில ரட்சிக்கப்படுறதுனால அவர்கள் குசலவன் என்று வால்மீகி மகர்ஷி பெயரிட்டதாகவும் சொன்னோம். நம்ம சீரியல்லையோ சினிமால வர்ற மாதிரி இல்லை. அடுத்தது அஸ்வமேத யாகத்தை செய்கின்ற பொழுது வால்மீகி முனிவரும் தன்னுடைய சிஷ்யர்களான குசலவர்களை அழைத்துக் கொண்டு அயோத்திய நகரத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னமே தவிர, அஸ்வமேத யாகம் கிட்ட வால்மீகி மகர்ஷி கிட்ட வந்தது, அதை அவர் லவகுசர்களை பிடிச்சி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்தா முடியல, சத்ருக்ன வந்தா முடியல, ராமர் வந்தாரு முடியல. இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொன்னோம். இது மாதிரி கட்டுக்கதைகள் நிறைய ஒரு மக்களை அட்ராக்ஷன் பண்றதுக்காக நிறைய அவங்க இஷ்டமா எழுதிட்டாங்க. அதனால்தான் என்னவோ அம்மானுடைய அனுகிரகத்துல உண்மையான விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதுதான் உண்மையான ராமாயணத்தை நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் இந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ராமாயணம் எழுதியதை பற்றி, ராமாயணத்தினுடைய எப்படி எழுதினா ராமருடைய காலத்தை பற்றியும் ஓரளவுக்கு அறிஞ்சுக்கணும். இன்னும் அறிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அஸ்த சாஸ்திர சம்பந்தோ, எல்லா சாஸ்திரங்களுக்கும் சம்பந்தம் உள்ளதாக சாஸ்திரமாக இருக்கும். வேதாங்கம் இது கம்யத்தே, வேதங்களுக்கு ஒரு அங்கமாகவும் சாஸ்திரங்களுக்கு ஒரு அங்கமாகவும் புராணங்களில் ஒரு அங்கமாகவும் இருக்கின்றது. அதனை போலவே இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ராமாயணத்தில் எங்க பார்த்தாலும் இருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை விட்டு எங்கேயும் போல ராமாயணம். இப்ப இருக்கிற ஜோதிட சாஸ்திரம் அல்ல, அப்ப இருந்த ஜோதிட சாஸ்திரம். அது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் என்ன இருக்குது, 24வது யுகத்தில மகாயுகத்தில நடந்தது ராமாயணம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது 28 மகாயுகம் சொல்லும் போது ஜோதிட சாஸ்திரம் இருக்கா இல்லையா? புள்ளி விவரங்களத்தோடு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறார். 32 வருஷம் பிரவச்சனம். அவருடைய பாதங்களை தொட்டு அவர் சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் நம்ம புலவரும் கிடையாது. இப்ப நம்ம இதுவரையும் ராமாயணனுடைய ஆரம்பத்தினுடைய கதை, காலத்தினுடைய கதை, யாரு எழுத போறார்கள், யாருக்கு அதுக்கு உதவி செய்கிறார்கள், நாரத மகர்ஷி சொன்னது 16 குணாதிசயங்களை நம்ம விளக்கமா சொல்லியிருக்கிறோம். அந்த 16 குணாதிசயங்கள் தான் நமக்கு அடிப்படையாக மிகுதி இருக்கின்ற இனிமே சொல்லக்கூடிய ராமாயணத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று சொன்னோம். பிறகு பிரம்மா நீ ராமாயணத்தை எழுதினா உனக்கு என்ன தேவையோ நீ நான் உனக்கு உன்னுடைய தவசக்தி நிலைய கிடைக்கும், என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கும். இந்த ராமாயணம் நதிகள் இருக்கின்ற வரையில், ஆறுகள் இருக்கின்ற வரையில், மலைகள் இருக்கின்ற வரையில், கடல்கள் இருக்கின்ற வரையில், இந்த பூமி இருக்கின்ற வரையில் இருக்கும். இது சாஸ்வதமானதாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை நேற்று சொல்ல வாய்ப்பில்லை. சொல்றோம், கல்பம்ன்றது இருக்கு, நம்ம சொல்லியிருக்கிறோம். மகாயுகங்கள் மொத்தம் 71 மகாயுகத்தில் ஒரு மன்வந்தரம். அது போன்ற மன்வந்தரங்கள் 14 சேர்ந்தால் ஒரு கல்பம் என்று. ஒவ்வொரு கல்பத்திற்கும் இது போன்ற ராமர்கள், இது போன்ற லக்ஷ்மணர்கள், இது போன்ற ராவணர்கள் எல்லாம் பிறப்பார்கள். இது போன்ற கிருஷ்ணனும் பிறப்பார், இது போன்ற வேதவியாசரும் பிறப்பார், இது போன்ற வால்மீகி மகர்ஷியும் பிறப்பார். ஒவ்வொரு கல்பத்துக்கும் இருக்கும். இது நம்மளுடைய சனாதன தர்ம வேதங்களுடைய அடிப்படை தன்மை. எப்படி நம்ம வயசு, இப்ப என்னுடைய வயசு 72 வருஷம் சொன்னா, எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து இலைகள் கீழே விழுது, வெயில் காலத்துல உதிர்ந்து அந்தந்த காலத்திற்கு அதந்த நடந்து இருக்க. ஏதாவது மழை காலத்துல மழை வருது, வெயில் காலத்துல வெயில் வருது. அதே போல இந்த உலகமும் லயித்த பிறகு தோன்றிய பிறகு அதே மாதிரி வரும், அதே மாதிரி பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி செய்ய வேண்டியதாக. இது கல்பாந்தரத்தில் எப்படி இருக்கும், ஒரு கல்பத்தில் நடந்த பிற்பாடு இன்னொரு கல்பத்தில் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு சொல்ல விஷயம் இதனை ஆதாரமாக கொண்டு. பிறகு இந்த ராமாயணத்தை 3 தலைப்புகளாக பிரித்தார் வால்மீகி மகர்ஷி. ராமாயணம் என்பது முதல் தலைப்பு. அயனம்
நடப்பது. அதாவது நடப்பதுன்னு சொன்னா ராமர் நடந்த வழி, ராமர் காட்டுகின்ற வழி, ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்று ராமர் காட்டிய வழி இருக்கின்றது, அது ராமாயணம். சீதா சரித்தம், சீதையை பற்றினுடைய சரித்திரம் இரண்டாவது தலைப்பு. மூன்றாவது தலைப்பு பௌடஸ்யனுடைய வதை அல்லது ராவணனுடைய வதை. ராவணனுடைய வதை என்பதும் ஒரு தலைப்பு. ஆனால் ராமரை தான் வாழ்ந்து காட்டியிருக்கின்ற வழி இருக்கின்றது, அந்த வழி எது சிறந்த வழியாக இருக்கின்றது. ராமாயணம் என்பது மிக சிறந்த தலைப்பாக வந்தது. ஆகையினால ராமாயணத்துக்கு 3 ஹெட்டிங் இருக்கு, தலைப்புகள் இருக்கு. அதுல ராமாயணம், சீதாவினுடைய சரித்திரம் 1, 2, 3, ராவணனுடைய வதை. இந்த 3 தலைப்புகள் கொண்டு எழுதினார் என்றும், பிறகு தன்னுடைய சிஷ்யர்களான லவகுசா அவர்கள் அசுமேத யாகத்தில் அயோத்தியில் மிக அழகாக சொன்னார்கள் என்றும் நேற்று சொன்னோம். இது பாலாகாண்டத்தில் இது ஆரம்பிக்கின்றது. இனிமே பாலாகாண்டத்தில் இந்த அயோத்தியா என்பது எப்படி, இது யார் அமைச்சது? இன்னைக்கு அயோத்தியா பற்றி தெரியாத நம்ம குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ராமருடைய அனுகிரகம். இந்த அயோத்தியா என்பது எப்படி வந்தது, யார் அமைச்சது, அந்த நகரம் எப்படி வாழ்ந்தது எல்லாம் வால்மீகி மகர்ஷி பாலாகாண்டத்தில் அழகாக சொல்லி. இந்த வால்மீகி மகர்ஷி இந்த அயோத்தியை ஏறத்தாழ சொல்றோம், நீளம் 96 மைல், நீளம் வந்தது 96 மைல். மைல் கணக்கில் நான் கன்வெர்ட் பண்ணி சொன்னேன். அதாவது யோஜனங்கள் சொல்லிருக்கு, அந்த காலத்தில் யோஜனம் கணக்கு, ஒரு யோஜனத்துக்கு 8 மைல்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கணக்கிடப்படுகின்ற 96 மைல். அகலம் 24 மைல். மிக விசாலமான தெருக்கள், மிக அழகான தோற்றம். அந்த அயோத்தியா நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் சீரும் சிறப்பமாக தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நகரம். நம்ம அயோத்தியில 7 அடுக்கு மாடிகள் கொண்ட வீடுகள் நிறைய இருந்துதான். 7 அடுக்கு 7 அடுக்கு மாடிகள் கொண்ட நகரம் இருந்ததுன்னா படிக்காதவன் இல்ல, எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவர்கள். தகப்பனார் இருக்கின்ற பொழுது மகன் சாக மாட்டான், சத்தியத்தோடு இருந்தார்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அதுல முக்கியமான அம்சத்துல அயோத்தியில ஒரு குடும்பம் என்றால் எத்தனை பேரு, நம்ம பொண்ணு கொடுத்ததுக்கு முன்னாடியே எத்தனை பேரு என்ன பேருன்னு ஆராய்ச்சி தனியா கொடுத்தன வைக்கிறோமா? அது கொடுத்தன வைக்கிறோமான்னு கேட்கறதுவங்க நல்லவங்க பரவாயில்ல, கேட்காமையே கல்யாணம் ஆன உடனே தனியான கொடுத்தன வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றவங்க அது இன்னும் விட மோசம். அப்படித்தானே நடந்திருக்கு. இப்ப என்ன சொல்றான், வயதான தாய் தந்தைகள் 2 பேர் கணக்கு வச்சுக்கோங்க, அவர்களுடைய மகன்கள் 2 பேர்கள் 4 ஆச்சா, அவர்களுடைய மனைவிகள் அல்லது மருமகன்கள் எத்தனை பேர் ஆச்சு? 6 பேர். தான் தன் மனைவி 8 பேர், ஒரு மகள் 9 பேர். ஒரு வேலைக்கு நான் இப்படி இந்த வேலைக்கு நான் இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க வந்தா இந்த ட்ரெயின் பிடிக்கிறேன், இந்த ட்ரெயின் பிடிச்சிட்டு இந்த நேரத்துக்கு வர்றேன், இந்த நீங்க ஸ்டேஷன் வந்துடுங்க, என்ன ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அப்படி அல்ல, அதிதி திதி இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் சாப்பிடணும், அது அதிதி என்ற பெயர். திதிவன்லாம் கணக்கு இல்ல. நமக்கு கெஸ்ட் வந்துடுச்சுன்னு சொல்றோமே, அது கெஸ்ட் இல்ல. நம்ம முன்கூட்டியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோமே, அப்படி இல்ல. சொல்லாம கொள்ளாம ஒருத்தர் வீட்டுக்கு வந்துடணும், ஐயா சாப்பாடு வேணும், சாப்பாடு போடுறீங்களா? அது ஒரு காலத்துல இருந்தது, நம்ம கிராமத்துல கூட இருந்தது. அப்படி மொத்தம் 10 பேர் இருக்கிற குடும்பம் எதுவோ அந்த குடும்பங்கள் 10 பேர் இருக்கிற குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் அயோத்தியா நகரில் இருந்தது. தெருக்குள் எல்லாம் விசாலமான அழகாக இருந்தது. இன்னும் பட்டாபிஷேக நேரத்தில் அயோத்தியா நகரை பற்றி வர்ணிக்கிறார். காலையில எழுந்து சாணி தெளிக்கிறது, கோலம் போடுறது, இது எல்லாம் அயோத்தியா நகரில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்ற அயோத்தியா நகரம் முன் யார் அமைச்சார் என்றார், மனு என்றவர் அமைத்தார். மனு என்றவர் அமைத்து இந்த நகரத்தை அமைத்து தந்தார்.
மனு என்றவர் இந்த நகரத்தை அமைத்து தந்து ரகுவம்சத்தில் சூரியனுடைய வம்சத்தில் இருக்கின்ற ராஜாக்கள் எல்லாம் இந்த நாட்டை, இந்த அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதில் வம்சம் சொல்ல வேண்டாமா? பிரம்மாவனுடைய மகன் மரீச்சி, மரீச்சியினுடைய மகன் கஷ்யபன், கஷ்யபனுடைய மகன் சூரியன், நம்ம சூரியன் வணங்குற அந்த சூரியனுடைய மகன் மனு, மனுவனுடைய மகன் இக்ஷ்வாகன், இக்ஷ்வாகு குல திலகா இகனைன பலுகவே ராமச்சந்திரா. இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுக்ஷி, பானன், அனரஞ்சனன். இந்த அனரஞ்சன் என்றவன் தான் ராவணனை சபித்தான். நீ என்ன என்னுடைய நாட்டுக்கு என்ன சாவடத்துக்கு முயற்சி செஞ்ச ராவணா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னுடைய வம்சத்தில் பிறந்தவன் தான் உன்னை சாகடிப்பான். அதுதான் ராமன். குக்ஷி, விகுக்ஷி, பானன், அனரஞ்சன், பிருதுவு, திரிசங்கரன், துந்துமாரன், யவனாஸ்வரன், மாந்தாதா, சுனந்திரி, துருபசந்திரி, பரதன். இந்த பரதன் இல்ல, ராமர் கூட பரதன் இல்ல, அந்த பரதன் வேற. அசிதன், சகரன், அசமஞ்சசன், அம்சமந்தன், திலீபன், பகீரதன். பகீரதனை பற்றி சொன்னமா இல்லையா? கங்காவை கொண்டு வந்தது இந்த பகீரதன் தான். குகுத்சுதன், ராகவன், பிரபுத்தன், சங்கரன், சுதர்சனன், அக்னிவர்ணன், சேகரகன், மருவு, பிரஸ்ரசுக்கரன், அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபாகன், அஜமகாராஜா. இந்த அஜமகாராஜனுடைய மகன்தான் தசரத மகாராஜா. அந்த சூரிய வம்சத்தில் இருந்த மனுவிலிருந்து இப்படி எல்லாம் வளர்ந்து கொண்டு 39வது சக்கரவர்த்தி தசரத மகாராஜா. இந்த தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகள் இல்லை. கௌசல்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டால் குழந்தைகள் இல்லை. சுமித்ராவை கல்யாணம் பண்ணி கொண்டால் குழந்தைகள் இல்லை. சுமித்ரா யார் என்று, எந்த நாட்டை சேர்ந்தவள் என்று வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இருந்தாலும் காளிதாசன் எழுதிய ரகுவம்சத்திலையும் மற்ற புராணங்கள் இருக்க மகத தேசத்தினுடைய நாட்டினுடைய பெண் என்று அதை சுயம்பரத்தில் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பவும் குழந்தைகள் பிறக்கல. அப்புறம் கைகேசனுடைய ராஜாவினுடைய மகளான கைகேயை கல்யாணம் பண்ணி கொண்டார். அப்பவும் குழந்தைகள் படிக்கல. 3 மனைவிகள். இதுல ஒரு கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? தசரத மகாராஜாவுக்கு 365 நாட்களுக்கு 365 மனைவிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் சிறு குழந்தை இருக்கும்போது எனக்கு கணக்கு புள்ள ஒருத்தர் ஊர்ல உட்கார்ந்து சொல்லுவார், தசரத மகாராஜாவுக்கு 365 மனைவிகள். 365 மனைவிகள் அல்ல, அங்கே அது மாதிரி எதையும் எந்த ராமாயணத்திலும் சொல்லல. 3 மனைவிகளுடன் ஆனந்தமாக மிக தர்மத்துடன் சக்கரவர்த்தியாக இருந்து இந்த நாட்டை ஆண்டிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இவருக்கு ஒரு கவலை, குழந்தைகள் இல்லை என்ற கவலை. இந்த கவலை இருக்கின்ற பொழுது சரி அஸ்வமேத யாகம் பண்ணலாம், அஸ்வமேத யாகம் பண்ண என்ற ஒரு ஆசை வந்தது. அஸ்வமேத யாகத்திற்கு யார் பண்ண வேண்டும் என்று இவங்கள குருகள், தசரதாவது மாட்டான் மகாராஜாவனுடைய அரண்மனையில் 8 மந்திரிகள். தசரத ராஜானுடைய இந்த குரு, இந்த வசிஷ்ட முனிவர் தசரத மகாராஜாவுக்கு மட்டும் இல்ல குரு, ஆதியிலிருந்து இவர் தான் குரு. இவர் கூட வாமதேவன் என்ற ஒரு ரிஷி இருப்பார். பிறகு ஜாபாலி, கஷ்யபன், கௌதமன், மார்க்கண்டேய மகர்ஷி, காச்சாயுத மகர்ஷி எல்லாம் கூட இந்த அயோத்தியில் அப்பப்போ பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது மாதிரி வசிஷ்டம் எல்லாரும் கூப்பிட்டு நான் அஸ்வமேத யாகம் பண்ண போறேன், இந்த அஸ்வமேத யாகத்திற்கு நீங்கள்லாம் உதவி செஞ்சு எல்லாம் இருந்து செய்யுங்கன்னு குரு வசிஷ்ட முனிவர் வேண்ட. சரி வசிஷ்ட எல்லா அமைப்பு யாரை வச்சு இந்த யாகத்தை செய்வது என்று யோசனை பண்ணுகின்ற பொழுது கஷ்யப மகர்ஷியினுடைய மகன் விபாண்டக மகர்ஷி, விபாண்டக மகர்ஷியினுடைய ருஷ்யசுங்கம் தான் இதுக்கு தகுதியானவர். இந்த ருஷ்யசுங்க மகர்ஷி காட்டிலே விபாண்டக மகர்ஷி கூடவே இருந்தார். அவருக்கு யாரு பெண், யாரு வீடு ஏது, வாசல் ஏது, எதுவுமே தெரியாது.
அவருண்டு, அவர் தவம் உண்டு. இந்த ராமாயணம் முடியெடுத்துக்கொள்ள தவசக்தி என்பது 1000 தடவையாவது வரும். ஏனென்றால் பாரதத்தை விட ராமாயண காலத்தில் ருஷிகள் பட்ட கஷ்டம், ருஷிகள் செய்த தவங்கள் எல்லாம் நிறைய இங்கே அரண்யா காண்டத்தில் நாம் பார்க்க போறோம். எல்லா ருஷிகளையும் பார்க்க போறோம். அப்புறம் தசரத மகாராஜா சுமந்தா நீயே போயிட்டு வான்னு, பிறகு இல்ல அவர் முடியாது, அது நல்லது இல்லைன்னு சொல்றாரு. மற்ற ருஷிகள் எல்லாம் அனுப்புறாரு. இல்ல விபாண்டக மகர்ஷியும் பற்றி எங்களுக்கு பார்த்தா பயமா இருக்குது, ராஜா நீயே தான் போனன்னு போறாரு. ரொம்ப நண்பர் போறாரு. இது மாதிரி இருக்கையா எனக்கு நான் இந்த நாட்டில் எனக்கு அஸ்வமேத யாகம் பண்ண சொல்றேன்னு சொன்னா சரி மகர்ஷி ஒத்துக்கிறார். மகர்ஷியை அழிச்சிட்டு வர்றார். இந்த ருஷ்ய சுங்கம்ன்றது இப்போ சுங்கேரி, இப்ப சுங்கேரி தான் ருஷ்ய சுங்க பர்வத்தம். அழிச்சிட்டு வர்றார். அழிச்சிட்டு வந்து அஸ்வமேத இது யாகத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். எல்லா தேவதர்களும் வந்தார்கள், எல்லா ருஷிகளும் வந்தார்கள். அஸ்வமேத யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. விஷ்ணுவும் வருகிறார். இந்த ருஷிகளும் ராஜாக்களும் தேவர்கள் எல்லாம் விஷ்ணுவை வணங்கி, நாயனா இது மாதிரி ராவணனுடைய தொல்லை தாங்க முடியல, இது எப்படி வழி என்பதே எங்களுக்கு தெரியல என்பது. அதற்கு பிரம்மா சொல்லுகிறார், நான் தான் வரத்தை கொடுத்தேன். ருஷிகளாலும் யோகிகளாலும் அரக்கர்களாலும் தேவர்களாலும் யாரு எந்த மூலமாகவும் எனக்கு சாவு வரக்கூடாது. ஆனா மனிதர்கள் கேவலமானவர்கள், மனிதர்களுக்கு போய் நம்மள எங்க சாவடிக்க போறாருன்னு சொல்லிட்டு மனிதர்களை இடம் வரம் கேட்கல. அதனால ஒரு மனிதராக வந்தால் சாவடிக்கலாம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தவசக்தி தான் செய்கின்ற தவறுகளால் குறைந்து கொண்டே இருக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மிக மிக முக்கியமான பாயிண்ட். நம்ம என்ன சொல்றோம், கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதிச்ச பேங்க்ல வச்சிருப்போம். ஏதோ பொண்ணு கல்யாணம் வருது, ஏதோ வீடு கட்டுறோன்னு சொல்லும் போது அதை எடுத்து செலவு பண்ணுவோம். செலவு பண்ண தீர்ந்து போச்சு. யாரும் தன்னுடைய தவசக்தியை வீணாக செலவு பண்ணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப தயக்கமா இருக்கும். ஆனால் தீயவர்களுக்கு தவசக்தி இருக்கா? தீயவர்களும் தவத்தை பண்ணால் தவசக்தி இருக்கும். ஆனால் அவர்களுடைய தீய குணத்தினால் தான் செய்கின்ற தன தவசக்தியை, தூய்மையான சக்தியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பான். அது ராவணன் இறந்த பிறகு மண்டோதரியார் சொல்லப்பட்ட வார்த்தைகளால் நாம் தெரிஞ்சுக்கலாம். தவசக்தி குறைஞ்சிட்டு இருக்கையா, அவன் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறான். அதனால இது தக்க தருணம் என்னுடைய மனதுக்கு தோன்றியது. இது நாராயணனை கேட்போம், நாராயணன் வழி சொல்லுவார் என்று எல்லாரும் பிரம்மா எல்லோரும் சேர்ந்து நாராயணனிடம் கேட்கின்ற பொழுது, மனிதனாக பிறக்கிறேன், சரி நான் மனிதனாக பிறந்து 11,000 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்து, இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கணும், 11,000 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்து வாழ்ந்து இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு தர்மமான வழியில் நடத்தி சென்று வருகிறேன் என்று ஒத்துக்கிறார். எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சி. ஒத்துக்கொண்ட பிற்பாடு நாராயணன் வைகுண்டத்துக்கு செல்லுகிறார். பிரம்மா தேவர்கள் எல்லாம் அழைத்து, ஐயா ராமர் ஒத்துக்கொண்டார், ராமர் மனிதனாக பிறக்கப் போகிறார். ஒரு காலத்தில் ராமருக்கு உதவி செய்வதற்காக நீங்க எல்லாம் வானரங்களாக பிறக்க வேண்டும், கரடிகளாகவும் வானரங்களாகவும் தேவதர்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். எந்தெந்த தேவதைக்கு எந்தெந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அதே சக்தியை கொண்டு பிறந்தார்கள் வானரர்கள். அதுல இந்திரனுடைய அம்சத்தில் வாலி, சூரியனுடைய அம்சத்தில் சுக்ரீவன் ஒரே தகப்பனுக்கு பிறந்தார். ருஷிகள், சித்தர்கள், கந்தர்வர்கள், வித்யாதர்கள், நாகர்கள், பாம்புகள் கூட, சில பாம்புகள் கூட வானரங்களாக பிறந்தது. பிரகஸ்பதியினுடைய அம்சத்தில் தாரன் என்று பிறந்தான். குபேரனுடைய அம்சத்தில் கந்தமாதனன் என்று பிறந்தான். இதெல்லாம் போர்க்களத்தில் வரும், அதுக்காக நான் நோட் பண்ண சொல்றேன். விஸ்வகர்மானுடைய அம்சத்தில் நலுன் என்று பிறந்தான்.
அஸ்வினி தேவதைகள் அம்சத்தில் மைந்தன் திவிதன் என்று பிறந்தார்கள். அஞ்சனா தேவனுடைய வாயுனுடைய அம்சத்தில் ஆஞ்சநேயர் பிறந்தார். பிறகு இவர்கள் எல்லாம் அந்தந்த அம்சத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முதல் சக்தி ஜாம்பவந்தன். ஜாம்பவந்தன் தன்னுடைய ஆவிலிருந்த பிரம்மாவிலிருந்து பிறந்தவன் ஜாம்பவந்தன் தான் முதல் இருக்கிறார். அந்த ஜாம்பவந்தன் மூலமாக எல்லாரும் இவர்கள் எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஜாம்பவந்தன் மூத்தவனாக இருக்கிறான். வானர சைன்யங்கள் அங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே யாகம் செய்கிறார். யாகம் முடிஞ்சது. ருஷ்யசிங்க முனிவரே, நீங்கள் சிறப்பாக எனக்கு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு சின்ன ஒரு உதவி. நான் புத்திரர்கள் இல்லாமல் 3 மனைவிகளோடு தவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், புத்திர காமேஸ்வரி யாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். சரி, ஒத்துக்கினார். நான் உங்களுக்கு 4 மகன்கள் சிறப்பான உலகத்தில் புகைப்பெற்றவர்களாக பிறப்பார்கள். புத்திர காமேஸ்வரி யாகம் செய்கிறேன் என்று புத்திர காமேஸ்வரி யாகம் செய்கிறார். ருஷ்யசுங்க மகர்ஷி சரையூ நதி பக்கத்தில் சைத்ர மாசம் பௌர்ணமி என்று, சித்திர மாசம் பௌர்ணமி, சித்தா பௌர்ணமி, அது கூட குறிப்பிட்டிருக்குது. அந்த நாட்கள் கூட குறிப்பிட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அப்புறம் மறந்துடுவோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாட்கள் எல்லாம் ராமாயண காலத்தில் இல்லை. ராமாயண காலத்தில் இது இல்லை. எது இருந்தது? எந்த நட்சத்திராதிபதி அந்த இன்னைக்கு இந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திராதிபதி கொண்டான விஷயம் திதி. நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்கு உண்டான அதிபதி. நட்சத்திரக்கு உண்டான அதிபதி நம்ம தெரிஞ்சுக்கிறதில்லை. எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றதான் சொல்லுங்கள். நம்ம நட்சத்திரம் இருக்கின்ற அதிபதி, அந்த நட்சத்திரக்கு உண்டான மரங்கள், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்தில் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் ஏற்கனவே இதான் சொன்னேன், ஜோதிட சாஸ்திரத்துக்கும் ராமாயணக்கும் இடையுடாத சம்பந்தம் இருக்கு. புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்தார். புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்த பிறகு ஒரு யஜ்ஞமூர்த்தி தோன்றி யஜ்ஞத்திலிருந்து வெளியே வந்து தசரத மகாராஜா, தங்க பாத்திரத்தில் நான் அமிர்தம் போல ஒரு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உங்களுக்கு குழந்தைகளை உருவாக்குவதற்குண்டான காரணமாக இருக்கும். இது தேவர்களால், எல்லா தேவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. ஆகையினால் இது உங்களுடைய மனைவிகளுக்கு கொடுத்து உன்னுடைய சந்ததியை வளர்த்துக்கோ நாயனான்னு சொல்லிட்டு யஜ்ஞத்தில் இருந்து தசரத மகாராஜாவிடம் தங்க கலசத்தில் எடுத்துன்னு வந்து கொடுக்கிறார் யஜ்ஞ புருஷன். தங்க கலத்தரசில் யஜ்ஞ புருஷன் எடுத்துன்னு வந்து கொடுத்தது. புத்திர காமேஸ்வரி யாகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இது மட்டும்தான் ரொம்ப சிறந்தது. ஆனால் அந்த ருஷ்யசுங்க மகர்ஷியினுடைய திறமைய வலிமையை அவ்வளவு. சரி, மனைவிகள் எல்லாம் முதல் மனைவி எப்பவுமே யஜ்ஞத்தில் இருக்கு. யஜ்ஞத்தில் மனைவி இல்லாமல் யஜ்ஞம் செய்யக்கூடாது, யஜ்ஞம் செய்ய முடியாது. சரி, எல்லா மனைவிகளும் கூப்பிட்டார். இந்த பாயாசத்தை பங்கிட்டார். இந்த பாயாசத்தை பங்கிடு என்பது மிக விசேஷமான விஷயம் பாலாகாண்டத்தில். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். மொத்தம் ஒரு தங்க கலசத்தில் இருக்கிற பாயசத்தை பாதிய கௌசல்யாவுக்கு கொடுத்தார். மீதி பாதி இருக்குது இல்லையா, அதுல 1/4 பங்கு சுமித்ராவுக்கு கொடுத்தார், 2வது மனைவி. மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 1/4 பங்கு இருக்கு. 1/4 பங்குல பாதி கௌசல்யா கைகேயிக்கு கொடுக்கிறார். 1/4 பங்குல பாதி கைகேயிக்கு கொடுக்கிறார். மீதி இருக்கிற பாதி திருப்பவும் சுமித்ராவுக்கு தருகிறார். அப்ப சுமித்ரா எத்தனை தடவை சாப்பிட்டது? வெரி குட், 2 தடவை சாப்பிட்டு. இப்படி செய்ய சொல்லி யாருடைய ஆணை? பரமேஸ்வரனுடைய ஆணை. இதுல இன்னொரு விதமாக கூட, இது வேற விதமாக கூட வேற சில பேர் ராமாயணங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுவும் சொல்லிடுறேன். சுமித்ரையே கொஞ்சம் கொடுத்ததுல கொஞ்சம் கைகேயிக்கு கொடுத்ததுல கொஞ்சம் சுமித்ருக்கு கொடுத்ததாகவும், கௌசல்யா கொடுத்ததுல கொஞ்சம் சுமித்ரா கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. அது தவறு. ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், இப்ப 4 முடிஞ்ச உடனேயே 1 வருஷம் முடிஞ்சது. அழகாக 1 வருஷத்தை முடிந்த உடனே கௌசல்யாவுக்கு ஒரு குழந்தை,
சுமித்ராவுக்கு 2 குழந்தைகள், இரட்டை பிறப்புகள். கைகேயிக்கு 1 குழந்தை. 4 பேர் பிறந்தார்கள். இந்த 4 பேரும் எப்ப பிறந்தார்கள் ஐயா? அதுதான் நான் முன்கூட்டியே சொன்னேன். இந்த 4 பேரும் எப்படி பிறந்தார்கள், எப்ப பிறந்தார்கள் என்று வால்மீகி மகர்ஷியே சொல்லியிருக்கிறார். வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தில் எப்படி பிறந்தார்? ஒன்று ராமரை பற்றி சொல்லுவோம். இது சில பேர் முன்னொரு காலத்துல நான் எங்கேயோ படிக்கிறதுக்கு சென்றும் போது அவங்க வீட்டில் இந்த ராமருடைய ஜாதகம் வச்சுட்டு இருந்தார். ராமருடைய ஜாதகம் கடக லக்னம். லக்னத்திலே குரு சந்திரன், 4 சனி, 7 செவ்வாய், 9 சூரியன், 10 சுக்கிரன், 10 சூரியனும் பிதனும். இதுல என்னாச்சுன்னு சொன்னா, இதுல ஸ்லோகங்கள் 8, 9 சொல்லிருக்கு, மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் உச்சஸ்தானத்தில் இருந்தார்கள். இது போன்ற ஒரு அமைப்பு பிறப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. புதாதித்ய யோகம். புதனும் சூரியனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று சொல்லுவார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில். பிறகு குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரனும் சேர்ந்தது குருச்சந்திர யோகம். இது குருச்சந்திர யோகம் மிக விசேஷமாக சொல்லப்படுகின்ற ஜோதிட சாஸ்திரத்தில். அதுலயும் குரு உச்சம், சந்திரன் ஸ்வக்ஷேத்திரம், புனர்வசோ நட்சத்திரம், கடகலக்னம். திதி நவமி திதி. ஐயா, இந்த நவமி திதி எப்படிப்பட்ட நவமி திதியில பிறந்தார் என்று சொல்லப்பட்டால் வால்மீகி மகர்ஷியே சொல்லுகிறார், அஷ்டமியோட சேர்ந்த நவமி திதி. அன்னைக்கு முழுமையாக நவமி திதி அல்ல, அஷ்டமியோட சேர்ந்த நவமி திதி என்று பிறந்தார். பிறகு மறுநாள் பரதன் பிறந்தார். பரதன் ஸ்லோகம் 14, அதாவது பாலாகாண்டத்தில் சர்க்க 18வது சர்க்கத்தில் ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். மீன லக்னம். லக்னத்திலே சுக்கிரன் உச்சம், சூரியனும் உச்சம். ஏன்னா மறுநாள் தானே. அதே புதாதித்ய யோகம், அதே குரு சந்திரர்கள் கடகத்தில், அதே சனி துலத்தில், செவ்வாய் அதே மக்கரத்தில். ஒரு நாள் தான் வித்தியாசம். நட்சத்திரம் மட்டும் பூசம் நட்சத்திரம். அவர் புனர்வசு நட்சத்திரம், இவர் பூச நட்சத்திரம். பிறகு லக்ஷ்மண சத்ருக்னர்கள் இரட்டை பிறப்பாக பிறந்தார்கள். இரட்டை பிறப்பாக பிறந்ததனால ஸ்லோகம் 15, சர்க்கா 18. அதே ராமர் பிறந்த லக்னமே கடக லக்னமே. அதே குரு சந்திரன் அங்கேயே இருக்கிறார்கள். அதே சனி, செவ்வாயும் அங்கேயே, சுக்கிரனும் அங்கேயே, சூரிய புதனும் அங்கேயே. ஆனா நட்சத்திரம் மட்டும் ஆயில்யம். அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் ராமர், பூசம் பரதர், ஆயில்யத்தில் லக்ஷ்மண சத்ருக்னர்கள் பிறந்தார்கள். இப்போ லக்ஷ்மண சத்ருக்னர்கள் ஒரு தாயினுடைய பிள்ளைகள். இது ரொம்ப விசேஷமா நினைச்சுக்கணும். லக்ஷ்மணனும் சத்ருக்னர்களும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஒரு தாய்க்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்பொழுதுமே லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சதே இல்லை, சத்ருக்னன் பரதனை விட்டு பிரிஞ்சதில்லை. இது ராமாயணம் முடிகிறவர்களும் நம்ம நினைச்சுட்டு இருக்கணும், ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஒரு சாப்பிடும் போது கூட சரி லக்ஷ்மணனை விட்டு சாப்பிடறதில்லை. அதே மாதிரிதான் சத்ருக்னன் பரதனை விட்டு விடிப்பதில்லை. ஆகையினால் இங்க எதற்குன்னா இது யோசனை பண்ணி பார்த்தால், ராமர் காட்டுக்கு செல்லுகின்ற பொழுது பரதனுக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனுக்கும் யாருக்கு எப்படி உதவி செய்வதற்காக இருந்தார்கள், வளர்ந்தார்கள், பிறந்தார்கள். அந்த மாதிரி அதுதான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இறைவனுடைய சிந்தனை சாதாரண மனிதர்களால் சிந்திக்க முடியாது.